வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். என்ன அந்த விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தரோ உங்களுக்கு பிடிக்கல, அவர் செய்யற செயல் எதுவுமே உங்களுக்கு பிடிக்கல, தயவு செஞ்சு அதை இக்னோர் பண்ணிருங்க. அதை வந்து தவிர்த்துருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? யார சொல்றேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்படி கைய வச்சுட்டு சொன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நடிப்பு அரக்கர். சரிங்களா? இல்லைன்னா வாட்டர்மெலன் திவாகர் அப்படின்னு சொல்லி தனக்கு தானே பட்டம் வச்சு ஒரு மனுஷன் சுத்திட்டு இருக்காரு. அவர் ஒரு பிசியோதெரபிஸ்ட். சரிங்களா? அவரோட ஃபீல்டுலயே வந்து அவருக்கு எதிரிகள் இருக்காங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து அவரோட வளர்ச்சி பாதைக்கு போகும். இது தேவையில்லாம வந்து நான் படிச்சிருக்கேன், நான் செஞ்சிருக்கேன். அவர் செய்யற செயல் ஃபுல்லா கிறுக்குத்தனமான வேலையை தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. அது மெயினா எங்க ஊர்ல இருந்து வந்த ஒரு கிறுக்கேன்னு சொல்லி சொல்றதா, எப்படி சொல்றது எனக்கும் தெரியல. அது அவரோட தனிப்பட்ட திறமை. அந்த திறமைக்குள்ள நம்ம போகவே வேணாம். அவரை பிடிக்கலையா, தயவு செஞ்சு இக்னோர் பண்ணிருங்க. இப்ப இவ்வளவுக்கு நான் எதுக்காக வந்து ஒரு விஷயம் வந்து நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே வந்து பிகைன்வுட் சேனலா இருக்கட்டும், எல்லா சேனல்லயும் வந்து அவரை போட்டு நீங்க திட்டுன்னு திட்டுறீங்க. இதுக்கெல்லாம் பேக்ரவுண்ட் யாரு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆளுங்கட்சி தான் இருக்கு இதுல பேக்ரவுண்டு. எப்படி அப்படின்னு கேக்குறீங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் வர வர அதாவது மடப்புறத்துல வந்து திரு அஜித்குமார் அந்த தம்பி மரணத்துக்கு அப்புறமும் சரி, அதே மாதிரி இப்ப அதுக்கடுத்து இன்னொரு மரணம், இன்னொரு டெத், இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் டெத் ஆக ஆக ஆவண கொலை இதெல்லாம் நடக்கும் போது சரி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பைத்தியத்தை வந்து நடுவில் சொருகி விட்டுட்டு போறதுதான் இந்த ஆளுங்கட்சியோட வேலை. நல்லா கூர்ந்து கவனிச்சின்னு வச்சுக்கோங்களேன். திருச்சி சாதனாவா இருக்கட்டும், இல்லைன்னா அதாவது அந்த ஒரு பேபின்னு சொல்லி ஒரு பொண்ணு ஒண்ணு சுத்தி, ஒரு லேடி, ஒரு லேடி கிடையாது, ஒரு வயசான ஒரு லேடி ஒண்ணு சுத்திட்டு இருந்துச்சு பாத்தீங்களா? ஆஹ் சூர்யா, இந்த மாதிரி காத்து கருப்பு கலை, இந்த மாதிரி நிறைய கிறுக்குத்தனமான வேலையில செய்யறவங்கள ஃபுல்லா வந்து ஆளுங்கட்சி தான் ஏவி விடுறது. ஏவி விட்டுட்டு வேடிக்கை பார்க்கும். எதுக்காக? மக்களை வந்து மைண்ட தசை திருப்பதற்காக செய்யற செயல் தானே தவிர வேற எந்த ஒரு செயலுமே கிடையாது. சோ நீங்க வந்து அவர்கிட்ட நீங்க திருப்பி திருப்பி இன்டர்வியூ எடுக்கிறதுனால மக்களுக்கு தான் தேவையில்லாத மன உளைச்சல். ஏதாவது ஒரு விஷயத்த போக்கஸ் பண்ணி போகும்போது இந்த குறுக்க இந்த விடும்போது இதை அப்படியே மறந்துடுவாங்க மக்கள் வந்து. என்னப்பா திவாகர், இன்னைக்கு திவாகர், நாளைக்கு இன்னொருத்தவன், நாளை கழிச்சு இதுக்கு அடுத்து ஒருத்தவன், இந்த மாதிரிதான் அவங்க ஸ்கிப் பண்ணிட்டே போவாங்களே தவிர கடைசி வரைக்கும் மக்களை வந்து யோசிக்கவே விட மாட்டாங்க. சரிங்களா? அதனால தயவு செஞ்சு அவர் என்ன கிறுக்குத்தனம் பண்றதா இருந்தாலும் அதை இக்னோர் பண்ணிட்டு போங்க. அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த விஷயத்த ஷேர் பண்றதுக்காகத்தான் உங்ககிட்ட மெயினா வந்து சொன்னேன் மக்களே. நன்றி, வணக்கம்.